நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறோம். இதே அறுவடை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த சைடிலேருந்து வரலாம் நம்ம. சரி, எந்த சைடு? அதே சைடு. இங்கே இங்கே முத்திருச்சா? சரி. கையில் வேறு சைடு இருக்குன்னு பாருங்க. அங்கே ஒன்று எங்கே அங்கே இதுவா? ஒன்று இருக்கா? ஒன்று தான் இருக்குது. அப்படி பொண்ணு வைப்பாங்க. அப்படி பறிக்காதீங்க, பூவெல்லாம் உதிர்ந்து போயிடும். பிடிச்சிட்டு செஞ்சால் பூவெல்லாம் உதிராது. ஓகே, இந்த காய் பறிச்சுக்கோங்க. இந்த காய் பெருசாயிடுச்சு, இது பெருசாக தான் இருக்குது. அது இன்னும் 2 நாள் கூட விடலாம். அந்த சைடு போகிறோங்க ஏதாச்சும். இது பழுத்துட்டு போகிறோம். இந்த காயை அறுவடை பண்ணிக்கோங்க. இதையும் பிரிஞ்சிடலாமா? பிரிஞ்சா இங்கே ஒரு காய் இருக்குது. இந்த இங்கே ஒன்று இருக்குது. அதில் 2 காய் இருக்குது, ஒரு காய் மட்டும். தூரமாக ஒரு காய் இருக்குது. இந்த காய் தான் சரிங்க. இங்கே ஒரு காய் இருக்குது. வேறு இந்த காயெல்லாம் பறிச்சிருங்க, சூப்பராக இருக்குது. இந்த காய் இருக்குது. ஒரு காயாக இருக்கா? ஒரு காய் தான் இருக்குது. பின்னாடி ஒரு காய் இருக்குது. இந்த இங்கே அதுக்குள்ளெல்லாம் இங்கே ஒரு காய் இருக்குது, அறுவடை பண்ணிக்கோங்க. அது கீழே ஒரு காய் இருந்தது, காட்டுங்க. பெருசாக தான் இருக்குது. சுற்றி சுற்றி பார்த்தா தான் காய் தெரியுது. இதையும் பிடிங்கலாம். அறுவடை பண்ணிக்கோங்க. வேணுங்கிறது மட்டும் 2யுமே பறிச்சிட்றேன். இதில் கத்திரிக்கோலில் கட் பண்ணுங்கள், வேறு இதாயிரும். பூ இழுக்கும்போது உதிர்ந்துடும். கத்திரிக்கோலில் கட் பண்ணுங்கள் எப்பயுமே. இந்த காயும் நீங்கள் கத்திரிக்கோலில் கட் பண்ணுங்கள். அந்த காயை அறுவடை பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோலில் கட் பண்ணுங்கள், ரொம்ப சிரமப்பட வேணாம். இந்த கத்திரிக்காய் இதுவும் சூப்பராக இருக்குது, கட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ப்ளூ கலர் கத்திரிக்காய் இருந்துச்சு, அதையும் அறுவடை பண்ணிக்கலாமா? ரொம்ப தூரமாக இருக்குது, பார்த்து கட் பண்ணுங்கள். எங்கே சூப்பராக இருக்குது பார்க்கவே. நீளமாக இருக்குல்ல, குண்டா இல்லாமல். ஒயிட் வைலட் கலந்துருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. இங்கே ஒரு காய் இருக்குது, இதை அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய் அறுவடை பாருங்கள். இது சாம்பார் வச்சா செம்மையாக இருக்கும், எண்ணெய் காய் வச்சாலுமே சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடைங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆர்கானிக் முறையில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இன்றைக்கி அவரைக்காய் அறுவடை பண்ணோம்.
இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் 3 தக்காளி அறுவடை பண்ணியிருக்கோம், 2 வெண்டைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம், அவரைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம், எனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோங்க.